எல்லோருக்கும் வணக்கம். டாக் இட் ஈஸி. பேசுவோம், எந்த பிரச்சனையும் பேசி சரி பண்ணிக்கலாம். இது ஒரு டாப்பிக்கா? சின்ன விஷயம் இதை போய் பெருசாக பேசுகிறாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய செக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் இருந்தாலும் அதில் ஒரு கையெழுத்து அப்படி போடுவாங்க. அந்த கையெழுத்துக்கு தான் வேல்யூ மாதிரி தான் இந்த சின்ன பிரச்சனைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது. பெருசு பெருசாகிடும். ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசு பண்ணுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் பேசி சரி பண்ணிக்கலாம். அதான் டாக் இட் ஈஸி. இப்போ புகார் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டாக் இட் ஈஸியுடைய ரூல்ஸ் பார்ப்போம். சில பேர் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தமிழ் படிச்சுட்டு வந்திருப்பான். அங்கே வந்து ஐயோ எக்ஸாம் மாறி போச்சுன்னுவான். இவன் படிக்க வேண்டியதை விட்டுட்டு வந்து அந்த மாதிரி இங்கே யாரும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃபோன் பேசிட்டு நீங்கள் யாருக்குன்னு கேட்பாங்க. அது ராங் காலாக இருக்கும். யாருன்னே தெரியாமல் ஒரு மணி நேரம் வளவலன்னு பேசுறதில்ல, அந்த மாதிரி எதுவும் இங்கே பேசக்கூடாது. அதுக்கப்புறம் சில பேர் எதையுமே படிக்காமல் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இன்றைக்கி புகார் கொடுக்க வந்திருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? உஷா சார். என்ன பண்ணுறீங்க? ஹோம் மேக்கர். வீட்டில் யாராருமா? நான், ஹஸ்பண்ட், 3 பசங்க. 3 பசங்க என்ன பண்ணுறாங்க? பெரியவன் இன்ஜினியரிங் பண்ணுறான். பொண்ணு +1, சின்ன பையன் 9th. நல்லா படிப்பாங்களா? ஓரளவுக்கு படிப்பாங்க சார். ஓரளவுக்கு படிப்பாங்களா? சுமாராக படிப்பாங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க. பசங்க வந்துருக்காங்களா? வந்திருக்காங்க சார். அப்படியா? யார் பசங்க? கை தூக்குங்கப்பா. பையன் ஒருத்தர், பொண்ணு அந்த பக்கம் பொண்ணு. ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் யாருமா கலகலன்னு பேசுவாங்க? கலகலன்னு பேசுறது, நிறைய பேசுறது பொண்ணு. இந்த கலகலன்னு பேசுறதுக்கு இன்னொரு மீனிங் கொடுக்குது. லொடலோடன்னு பேசணுவாங்க. எப்போ பாரு பேசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கா வீட்டில்? அப்படியெல்லாம் இல்லை, பாயிண்டாக பேசுவோம். பாயிண்டாக பேசுவாங்க. சரி, பாயிண்ட் இல்லாமல் பேசுறது யார் வீட்டில்? நிறைய ஹஸ்பண்ட். நிறைய ஹஸ்பண்டு. உங்கள் வீட்டுக்காரர் தான் சும்மா பேசிட்டே இருக்கிறது இருக்கும். பேசிட்டே இருக்கிறது. லொடான்னு பேசுறது. அப்படியா? எல்லாரையும் ஒரே நக்கல் கிண்டல். எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள் கணவரை? நீ வாப்போ. நீ வாப்போ. பூசா இருக்கு. நீ வாப்போ, நீ வாப்போ, நீ வாப்போ, நீ வாப்போ. வாங்க. வந்தேன். ஏங்கப்பா, என்ன எடுத்தோன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு வரீங்க? ஒரு சுத்து பார்த்துடலாம். ஒரு சுத்து பார்த்துடலாம்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து மூலிகை பெட்ரோலா? பெட்ரோல்லாம் எடுத்து மாயாஜால வித்தைகள் காட்டுறது இல்லை. உடல் நலத்துக்கு தேவையான மூலிகைகளை உணவாகவும் அன்றாட பொருட்களாகவும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு. அப்படிங்களா? சரி. டக்குன்னு இந்த மூலிகை சூப்பரான மூலிகைங்க, இதை ஜனங்க யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி மனசில் படுறது ஏதாவது? நெல்லி. நெல்லிக்கா? நெல்லிக்காய்க்கு அதிகமான கொடுத்த சரித்திர சான்றுள்ள நெல்லி. அடேங்கப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு பரம்பரை, பெரிய பரம்பரை இருக்குது. பரம்பரை வந்து நான் வந்து தனித்தமிழ் இயக்க தந்தை, தமிழ்கடல் என்று போற்றப்பட்ட மறைமலை அடிகளாரோட கொள்ளு பேரன். என் பேரும் மறைமலையான். அடேங்கப்பா, எவ்வளோ இந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமை சார் இது. மறைமலை அடிகளாருடைய கொள்ளு பேரன் வந்து எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன புகார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டுருவோம். சொல்லுங்கம்மா. என்னை பார்த்து சும்மா குண்டு குண்டுன்னு சொல்ல வேண்டியது. இவ்வளோ கொட்டிக்கிறியா, இவ்வளோ கொட்டிக்கிறியா, இவ்வளோ கொட்டிக்கிறியா, இதெல்லாம் சொல்ல வேண்டியது. இது என்ன கிண்டலாவா கேலியாவா, எப்படி சொல்கிறாரு? சீரியஸா சார்? சீரியஸா. ஆமாம், கிண்டல் சீரியஸா. சீரியஸா. அது எவ்வளோ மனசை கஷ்டப்படுத்தும். அது உங்கள் மனசு கஷ்டப்படு. அது வருத்தமாக சொல்கிறீங்களா? அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இது என்ன போய் தீர்ப்பில் எப்படி தான் தெரியல. சரி, வேற என்ன கிண்டல் பண்ணுவோம்? சாப்பாட்டில் இது குண்டுக்கு இது சொல்கிறாரு. எல்லாரும் பாராட்டுவாங்க சமையல் நல்லா இருக்குன்னு. பசங்க சொல்லிட்டா உடனே உப்பே இல்லை, உப்பே பத்தலை. அவருக்கு நாக்கில் சொரணம் இல்லையோ? இருக்கலாம், இருக்கலாம். சரி, அதெல்லாம் பேசுவோம், அப்புறம் அது பேசிக்குவோம். சரி, உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு? சில நாள் ஓகே மாதிரி, சில நாள் அப்படிதான். அது கரெக்டு தானே. எல்லா நாளும் சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. நீங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணீங்க. இன்னும் பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது சார். என்ன, உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது பாராட்டாரா? அப்புறம் எங்கள் பசங்களை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பசங்களெல்லாம் எதுக்கு கொஞ்சணும்? ஐயோ, ஏங்க இது? அது ஒரு சொல்லாங்கம்மா. அதாவது ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம புள்ள தானாக வளரணுவாங்க. இதெல்லாம் நியாயமான கம்ப்ளைண்ட்டாக அவங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதாவது முற்றிலும் ஏற்றுக்க முடியாது. முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா
அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை அப்பப்போ பார்க்கறது, அப்பப்போ நம்ம சொல்லிட்டு மறந்துடுவோம். அவங்க அதையே வருஷக்கணக்காக சேர்த்து அடுக்கி அதை வந்து பெரிய புகார் ஆகிட்டாங்க. சரி, எப்படி அரேஞ்ச் மேரேஜ் தான் நீங்கள்? லவ் மேரேஜ் சார். அங்கே வாங்க, லவ் மேரேஜ். அதே அடே எங்கள் அப்பா சந்தோஷமா 2 பேருமே இல்லை. நானும் கூட ஒரு எதாச்சும் அடிச்சு பார்த்தேன் பாலை. அது இப்படி ஒரு லவ்னு 6 அடிச்சிச்சு. இல்லை பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இல்லை மனம் விட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். அதுக்கு காரணம் இன்னும் அந்த காதல் இருக்குது, இன்னும் அந்த அன்பு இருக்குது. அதாங்க மெயின் காரணம். நிச்சயமா. இன்னும் ஒண்ணு சார், என்ன சொல்லுங்க. என்ன சின்ன வயசுல இருந்து தெரியுங்கிறச்சு நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒல்லியாலாம் இருந்தது இல்லை. அப்புறம் ஏன் இப்போ திடீர்னு குண்டுன்றாரு? அப்போ ஏன் சார் அது இப்போ திடீர்னு குண்டுன்றீங்க? அப்போ பூசின மாதிரி இருந்தாங்க, இப்போ முழுகின மாதிரி இருக்காங்க. கேட்டியா பூசி முழுகிறான்றாங்க. அடேங்கப்பா, என்ன தமிழ் விளையாடுது பாருங்க. சாப்பிட்றது ஏன் கொட்டிக்கிற அப்படின்லாம் கேட்குறீங்க? அது வலிக்காதுல்ல? அதாவது இந்த அளவு சாப்பிடு, இந்த நேரத்தில் சாப்பிடு, நேரத்தோட சாப்பிட்டா நம்ம அளவாக சாப்பிடுவோம். இதெல்லாம் அதிகமாக. நீங்கள் நெல்லிக்காய் பற்றி அருமை தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா இவ்வளோ பழம் சாப்பிட்ட மாதிரி. ஆமாம். அப்படின்னும் போது அவங்க இவ்வளோ சோறு சாப்பிட்டா உங்களுக்கு அதனால கணக்கு தப்பாக தெரியுதா? இல்லை, அதாவது உயர்ந்த பொருட்களான காய்கறிகள் கீரைகள்லாம் நிறைய சாப்பிடலாம். ஓகே. காலையில் நேரத்தோட உணவு சாப்பிட்ற போது பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிடுவாங்க. நேரம் கடந்து போக பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டெலாம் காலேஜ் போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம். டைம் டேபிள் போட்டெலாம் வாழ முடியுமா? பசிக்கும் போது சாப்பிட்றது தான். அவையார் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, என்னது? பசித்து புசி, பசி எடுத்தோன்னே சாப்பிடு. அது அற்புதமாக இருந்தது வார்த்தை. வாசகம். ஆமாம், அந்த ஒரு வார்த்தையில் 2 வார்த்தைக்குள்ளே எவ்வளோ மீனிங் இருக்குது. பசி சில பேரில் மணியாச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். இது மணி பார்த்தா சாப்பிட்றது. இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்த்தோம். நிறையா ஓடணும்னா பசிக்கும். சிலது உட்காந்தே பேசணும்னா அவ்வளோ பசிக்காது. அது அளவுக்குலாம் சாப்பிடணும். சில பேர் பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிட்டு அருணாகரெலாம் லூஸ் பண்ணிட்டுலாம் கட்டுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தா அப்படிலாம் இல்லை, நான் அளவாக தான் சாப்பிட்றேன், ஆனால் இவர் பார்த்தா இவ்வளோ சாப்பிட்றேன் இவ்வளோ சாப்பிட்றேன்றாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஜாலியான பிரச்சனை. என்னை குண்டுன்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்றத கோபமாக சொல்கிறவங்களாம் தான் சொல்லவே மாட்டாங்க. உண்மையான ரிப்போர்ட் வந்தால் அப்படியான மனசில் வச்சுக்குவாங்க. ஆனால் இந்தம்மா வந்து என்ன குண்டுன்றார். நான் அப்பவும் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன், ஏன் குண்டுன்னு. சாப்பிட்றத பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் அடிக்கடி இந்த சாப்பிட்றத பற்றி பேசின உடனே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன பிரேக் போகும். இந்த கிண்டல்ன்றது நிறைய பேருக்கு கூட பிறந்த பழக்கம். அது சந்தோஷமாக வந்துடுச்சுன்னா கிண்டல் ஓகே. எனக்கு நடந்த ஒரு சம்பவம், நான் சினிமாவுக்கு நடிகராக வந்த உடனே ஒருத்தர் நம்ம வந்து பேட்டி மாதிரி கேட்குறாரு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்கிறீங்க, உயரம் கூட அவ்வளோ இல்லை. அவர் சொன்ன பிறகு தான் நான் குள்ளன்னு நினச்சேன். எந்த தைரியத்தில் சினிமாவுக்கு வந்தீங்க, எந்த தைரியத்தில் நடிக்க வந்தீங்கன்னாரு. அது எனக்கு கொஞ்சம் என்னடா அது நேராக அடிக்கிறாருன்னா, நான் உடனே அவர் சொன்னேன், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எந்த தைரியத்தில் வந்துன்னு? அந்த தைரியம் தாங்கன்னு. இதை டக்குன்னு நம்ம சொல்லும் போது சொல்லி சமாளிச்சுக்க நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். யார் என்ன கிண்டல் பண்ணாலும் பண்ணுறது அவங்க வேலை, அதை தடுக்கிறது நம்ம வேலையாக இருக்கணும். ஆனால் இங்கே நல்லா 2 பேருமே பாலை போட்டு 2 பேருமே சமமாக ஆடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் சார் இங்கே நடந்தது. அங்கே கூட உங்கள் முகத்தை பார்த்து அவங்க கூட சப்போர்ட் பண்ண வந்தவங்களாம் குசு இந்த காமெடி கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க என்ன கிண்டல் அடித்தாங்கன்னு உங்களுக்கு கேட்டதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சாதாரணமாக எடுத்துப்பேன், நானும் ரசிப்பேன், அவ்வளோதான். என்ன சொன்னாலும் சரி. ஆமாம், அதான் எப்பவுமே கிண்டல் வந்து எல்லோரும் மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறத தவிர அது நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களேன்னு அப்படி ஆகிடக்கூடாது. அது ஜாலியான விஷயம். சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆமாம் சார், என்னோட பொண்ணு, எங்கள் அம்மா, நெய்பர்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரையும். சரி, அம்மா வந்து அப்பா பற்றி எனக்கு கிண்டல் பண்ணுறாரு, என்னை குண்டுன்றாரு, கொட்டிக்கிறியான்றாரு, இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டிங்களா? அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. எங்கள் அப்பா எப்போ தான் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். ஏதாவது கிண்டல் பண்ணுறேன் காமெடி பண்ணுறேன்ற பேரில் செம்ம மொக்க போடுவார். இப்போ நெல்லிக்காய் பற்றினா பேசினாரு, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் முளைக்கட்டின பட்டாணி, சுண்டல், வேக வைக்காம முளைக்கட்டினது அப்படியே சாப்பிட சொல்லுவார். உன் பேர் என்னம்மா? கீர்த்தனா. அப்பா எதுக்கு பேசும்போது ரொம்ப அப்படி உயர்த்தி பேசணும்னு பார்த்தா தூக்கி போட்டு ஆனால் என்னென்னா உன்னுடைய நகைச்சுவை உணர்வு ரொம்ப மேலோங்குது, அது இருக்கணும். அப்புறம் வேணே எனக்கு கடுப்பேற்ற வந்து என் தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கின்னு வருவார். தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா? எனக்கு வாங்க மாட்டார். கேட்டால் நீ வந்து வாங்கித்தான்னு கேட்கல, அதனால தான் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பேசாமல் இருந்துட்டு வாங்கி கொடுப்பார்ல? பேசாமல் இருந்தாலும் வாங்கி தர மாட்டார். வாங்கி கொடுக்க மாட்டார். கேட்டாலும் அப்படி சொல்கிறாரு.
அதனால தான் என் தம்பி அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் உட்காந்துருக்கான். பற்றி அவனை ட்ரெஸ் கிஸ் வாங்கி கொடுத்து சோப் போட்டு கொண்டாந்து உட்கார வச்சுக்காரு. ரைட்டு. நீ எதனா கிண்டல் பண்ணிருக்கியா அப்பாவை? இப்போ பண்ணி இதை விட சட்டமண்டை சொல்லுவேன். சட்டமண்டை சொல்லுவேன். ஐயோ என்னம்மா ஏமா? அவரே அது கிண்டல் பண்ணிப்பாரு. ஏதாவது எடுத்து அவர் மண்டை மேலே வச்சுட்டு டேக் இட் ஃப்ரம் சட்டமண்டை சொட்ட ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவார். பயங்கர ஹியூமர் சென்ஸ். வீட்டில் எப்பவும் சிரிப்பலை தான். சந்தோஷமாக இருப்பாங்க. கீர்த்தனா ரொம்ப படப்படம் நல்லா பேசுனீங்க, சிரிக்கும்படியாக பேசுனீங்க, ரசனையாக பேசுனீங்க. இப்போ அதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு அப்பா பக்கம் ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டு வந்துருக்காரு புதுசாக. உங்கள் பேர்? கிஷோர். கிஷோர். அவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க, யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நான் வந்துட்டேன். அப்படியா? போனால் போதும் வந்திருக்கியா? ஏன்னா அது இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நிற்கிறாரு அந்த பக்கம் அக்கா அப்படிலாம் இல்லை. இவனும் குண்டுன்னு கிண்டல் பண்ணுவான். இவன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க. ஏதாவது எனக்கு வாங்கின்னு வந்தா எந்தையும் சேர்த்து பிடுங்கி சாப்பிட்டுருவான். இவன் என்ன சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டான். நான் என்ன பண்றது? இதுல அண்ணன் என்னோட குண்டா தான் இருப்பான். அவன் கூட்டணி இவன் கூட. அவனை குண்டானான்னு சொல்ல மாட்டான். குண்டானான்னு சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். அப்பா வந்து திட்டதெல்லாம் கரெக்டா இல்லை, அதை நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, ஜாலியாக எடுத்துக்கணும். சூப்பர் சூப்பர். திட்டத்தை நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, ஜாலியாக எடுத்துக்கணும். இந்த பக்கம் யார்? உங்கள் பேர்? அஷ்மிதா. அஷ்மிதா. நான் எப்பவுமே வீட்டுக்கு போவேன். காமெடின்ற பேரில் மொக்க ஜோக் போடுவார். அன்னைக்கு ஏதாவது சீரியஸாக ஏதாவது நடக்கும் அவங்க வீட்டில். அப்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சா, ஃபோன் பண்ணாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் அஞ்சாதவன் அஞ்சுகம் நகர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாரு. அதான். அப்புறம் எப்பயாச்சும் பாட்டு பாடுறது, டான்ஸ்னு ஒன்று ஆடுவார், பார்க்க முடியாது. டான்ஸ்னு ஒன்று ஆடுவார், பார்க்க முடியாது. தனியாக அவங்க ஹெட்செட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். அதை நாங்கள் பார்த்து ஒரு மாதிரியா சொல்கிறீங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சார் நீங்கள் பாடி காமிங்க சார். இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே என்னவளே. போதும் சாம்பிளுக்கு இது போதும் சாம்பிள். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னை எப்படிலாம் மாற்றிக்கிறாரு. அப்படி தான் இப்போதைக்கு தோணுது. அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் யார்? என் பேர் வாசுதேவன். சார் வந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் அவங்களோட வயசில் உள்ளவங்களோடலாம் பேசும்போது நாங்கள் கவனித்து பார்த்துருக்கேன். ரொம்ப நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க புண்படும் மாதிரி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அவர் சொன்னார் நகைச்சுவைக்காக பண்ணுறதுன்னு சொன்னார். பட் நகைச்சுவை பண்ணுறது அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. சரி, இந்த பக்கம் வேறு யார் சப்போர்ட்? என் பேர் பிரபாகரன் சார். சாரோட ஃப்ரெண்டு நான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் தான் வந்து இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க நாங்கள். ஆனால் அவங்க இந்த வீடியோ சேர்ந்து சாரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, அதை பார்த்துக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு ஒன்று போதுமே. பொண்ணாது அவர் ரொம்ப கள்ளங்கப்படம் இல்லாமல் நடந்துட்டு இருக்காரு சார். ஒரு மருமகனை காய்ச்சற வாய்ப்பு யாருக்குமே எப்பவுமே கிடைக்காது. ஒரு மேடை போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மருமகனை காய்ச்ச நல்ல மாதிரி தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரி. ஆனா சும்மா எப்பவும் சாப்பிடும்போது குண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அவ 4 பேரும் உழைக்க தான் செய்யறா. வீட்டுல வேலைக்காரி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. எல்லா வேலையும் அவளே தான் பாத்துக்கிறா. அப்ப அதுக்கேற்ற நான் உடம்பு சாப்பிட வேண்டாமா? அந்த மாதிரி சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்க முடியும். நல்ல மாதிரி தான் வச்சுக்கிறாரு. ஆனான்னு ஒன்று போட்டிங்களே, அந்த ஆனாக்குள்ளதான் நிறைய இருக்குது. இப்போ என் வீட்டில் கூட என்னென்னா, என் தங்கச்சி வந்து இது மாதிரி குண்டாக இருந்தா, 9th படிச்சிருந்தா ஒரு 3 வருஷம் முன்னாடி. என்னென்னா நான் வந்து அவளை கிண்டல் பண்ணுவேன். நீ உள்ளே குண்டாக இருக்க, பப்ளி மாஸ் மாதிரியா இருக்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவேன். சரி. என்ன இப்படிலாம் குண்டாக இருக்கன்னும் போது அவங்க வந்து சரி நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறாங்களே, நம்மளை குறைச்சிக்கலாம். ஆனால் சீரியஸாக தான் சொல்லுவீங்க. இதே தான் அவரும் சீரியஸாக சொல்கிறாரா, அவர் கிண்டலாக சொல்கிறாரு வீட்டில்? இல்லை, கிண்டலாக தான் அவர் சொல்கிறது. ஸோ அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தரை யாரும் புண்படுத்தக்கூடாது, நகைச்சுவைக்காக கூட யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்ற வாதம் அதிகமாக இருக்குது. ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறாரு. எனக்கு அதான் மேலோட்டமாக தெரியுது. ஒரு உணவு பழக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இல்லை என்னடா மொக்கன்னு இருக்கும். ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அவர் சொன்னதுலேருந்து எனக்கு வந்து வீட்டுக்கு போனோன்னு நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படி ஒரு ஆசைலாம் வந்திருக்கு. ஒன்று சிரிக்குது பொண்ணு. சாப்பிட்ற விஷயம் பற்றி பேசுகிறோம். ஒரு சின்ன பிரேக் போய்ட்டு வரோம். இவங்க 2 பேர் பேசிக்கிறத பார்த்தா மனசில் பட்டு நம்மளை அவர் திட்டுறாரு, கேலி கிண்டல் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு அப்படின்ற எண்ணத்துலேயே இல்லை. அதனால் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் கிண்டல் பண்ணுறாரு,
குண்டாயிட்டுன்றாரு, சாப்பிட்டேன்றாரு தவிர அவர் என்னை காயப்படுத்தினாருன்றது அவங்க அப்படி சொல்லலை. இப்போ இவ்வளோ பேர் பேசுனாங்களா, இதில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக் வச்சிருப்பாரு. எலக்ட்ரிக் பைக்கா? எலக்ட்ரிக்லேயே ஓடுறதா? ஓ, அது என்னன்னா நடந்து போகிறவங்களோட ஸ்லோவாக ஓடும். பொறுப்புள்ள ஒரு அப்பாவாக இருக்காரு. நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, யாரையும் இடிச்சிடக்கூடாது, யாரும் நம்மளும் இடிச்சிடக்கூடாது. பொறுப்புள்ள அந்த பொறுப்புள்ள அப்பாவா தெரியாமல் ரேஸில் போகிற மாதிரி ஓட்டுமா? பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே. ஒரே குற்றச்சாட்டு சொல்லுங்கள். புண்படுத்துற மாதிரி எந்த விஷயமும் பேசக்கூடாது. புண்படுத்துற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அது பேசுறாரு. ஆமா, உங்க சைடில் தான் வாதம் இருங்க, அந்த பக்கம் கேட்டு வந்துடுவோம். நம்மளுடைய பிழைகளை வந்துட்டு விளையாட்டுத்தனமாக சுட்டி காட்டும் போது நம்ம அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம எடுத்து அதை நம்ம திருத்திக்குவோம். இதே வந்துட்டு அவங்க மிரட்டியோ அடிச்சோ சொல்லும் போது, ஓ அப்படிலாம் ஒரு ஐடியாவா? அதெல்லாம் நடக்குமாங்க? அதுக்கான வழிகள் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்க வந்துட்டு விளையாட்டாக சொல்லும் போது அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து அதை நம்ம திருத்திக்கிறது. ஓகே, அது ரொம்ப நல்லது. இது சார் இவங்க சொன்ன பாயிண்ட்லேயே உங்கள் மேலே குற்றம் சொன்னதில்ல, நீங்கள் மறுக்கிற 100% இது இல்லை என்ன ஏதோ ஒரு பாயிண்ட் வாதலாம். அதாவது குண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அது தப்பு இல்லையா? அதாவது ஓரளவுக்கு உண்மை. ஓரளவுக்கு உண்மை. அதை நையாண்டியா சொல்லும் போது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிடுவோம். அப்படியா? நையாண்டியா சொல்லுவோம். சரி, அப்புறம் ஸ்ட்ராங்கா? அப்புறம் ஸ்ட்ராங்கானா இப்போ இந்த ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், கொட்டிக்கிறியேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமய சந்தர்ப்பங்களில் ரொம்ப நேரம், ஏன்னா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும், அப்புறம் பையனை காலேஜுக்கு போனானான்னு போய் அப்படி பார்த்துட்டு வரணும், சேஃபாக போகிறானா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அக்காடான்னு ஓஞ்சி உட்காரும் போது அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு ஏன்னா வேலை மும்முரத்தில் பசி தெரியறதில்ல. நம்ம நாட்டில் நிறைய தாய்மார்களோட நிலைமையும் இதுதான். இது எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப வித்தியாசமாலாம் நடக்கிறதில்ல, அதே போல தான் நடக்குது. அதில் அவங்க என்ன தன்னை அறியாமல் சாப்பிடுவாங்க. நொறுக்கு தீனி நிறையாவா? என்னங்க நொறுக்கு தீனி ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆசைப்படாமல் எப்படி சாப்பிட முடியும்? ஆமாம், அது நிறையா போதா? ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அதை வந்து நான் தடமாற்றி பழங்கள், நெல்லிக்காய், மாங்கொட்டை, பழங்கள், காய்கறிகள் இதில் கவனத்தில் செலுத்தி கொண்டு போயிடும். வைத்தியம் பண்ணுறீங்க பொண்டாட்டிக்கு, சாப்பாடு சாப்பிட்டு வச்சு நல்லா சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா வஞ்சனம் எல்லாம் சாப்பிட்டா நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது போதும். மற்றவங்க சொல்லி வேணான்றத விட அவங்களுக்கே தெரியும் போதும்னு. அந்த வகையில் பார்த்தா அவங்க பெரிய குண்டும் கிடையாது. ஒன்றும் நீங்கள் உயரம், அதனால் அவங்க கொஞ்சம் குண்டாக தெரிறாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான குடும்பம், சந்தோஷம். என்னென்னா நகைச்சுவைங்கிறது தேடி பிடிச்சா கூட கிடைக்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த வீட்டில் அப்படி இல்லை. பொண்ணு ஒரு கமெண்ட் அடிக்குது, தம்பி ஒரு கமெண்ட் அடிக்கிறான், அவங்க அண்ணனை பற்றி இப்படி சொல்கிறான், இந்த அம்மா ஒன்று சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து அதை கேலியும் கிண்டலாக இருந்தால் கூட ஜாலியாக சொல்கிறாரு. இவங்க யாருக்குமே வந்து ஒரு யாரையும் காயப்படுத்தணும் எண்ணமே இல்லை. இது கம்ப்ளைண்ட் மாதிரியே தெரியல. ஆனாலும் ஜென்ரலான ஒரு தேதி, எந்த நகைச்சுவையிலையும் ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை வருத்தப்படக்கூடாது. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதில்ல, அது எவ்வளோ விஷயம் சரி பண்ணிடும். நான் அதிகமாக சொல்கிறதுனா, மனைவிக்கிட்ட ரொம்ப சாரி கேளுங்க, கணவன்கிட்ட சாரி கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா ஜாலியாக போகும். ஏன்னா யார்கிட்டையும் போய் சாரி கேட்குறோம். ஒருத்தன் தெரியும் அவன் வந்து பயங்கர கேடி கேப் மாதிரி இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் காரியம் ஆகணும்னா, சார் என்ன ஆள் சார் நீங்கள், என்ன உங்கள் அறிவு, என்ன நீங்கள் என்ன ட்ரெஸ் சென்ஸு, தேவையில்லாமல் மனசாட்சி சொல்லும் அவன் நல்லா ஆள் இல்லைன்னு. ஆனால் காரியம் ஆகணும், நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு உதவி பண்ணுறாங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இப்படி யார்கிட்டையும் நம்ம சாரி கேட்குறோம். கணவன் மனைவி 2 பேரும் சாரி சொல்லிக்கிட்டா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அந்த வேலையை பண்ணுவோம். சார் மேடத்துக்கிட்ட நீங்கள் சாரி கேளுங்க. அம்மா ரொம்ப சாரி, உன் மனசை புண்படுத்திருந்தா அதுதான் இருந்தால் அப்படின்னா சாரி மட்டும் சொல்லுங்க. சாரி, ஐ எம் ரியலி சாரி. ஓகே, சந்தோஷமாக சொல்கிறேன் சாரி. நீங்கம்மா இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அவர் சாரி கேட்டார்ல, அவர்கிட்ட நீங்கள் சாரி கேட்கலாமே. உங்களுக்கு தேங்க்ஸ் சார். எனக்கு தேங்க்ஸ் சார். எதுக்கு? அவர் சாரி கேட்க வச்சுருக்கா? ஆமாம், நீங்கள் பார்த்துட்டு சாரி சொல்லுங்க. சரி, சாரி. அடேங்க அப்பா, இது பேசி இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா இது பேச்சுவார்த்தையில் தான் முடியும். இந்த டாக்கெட்டிஸ் ஏன் சொல்கிறேன்னா, பேசுங்க, எந்த விஷயத்தையும் பேச்சு சரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இதை போய் நம்ம அங்கே சொல்லலாமான்னா எப்படி சொல்லலாம்? அதுக்கான தொலைபேசி எண் 1800-102-8085. எந்த விஷயத்தையும் பேசலாம், ஜாலியாக பேசலாம். டாக் இட் ஈஸி.